திமுக அரசின் 3 ஆண்டுகால ஆட்சியில் 3 முறை மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் மின்கட்டண உயர்வை கண்டித்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தமாக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கருப்பு சட்டை அணிந்து அனைவரும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். அப்போது மாநில அரசுக்கு எதிராக பதாகைகள் ஏந்தி முழக்கங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய ஜி.கே. வாசன் மின்கட்டண உயர்வால் அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்படுவதாக கூறினார். வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாது என்று பொதுவாக நல்லதுக்கு கூறுவோம். ஆனால் திராவிட மாடல் அரசை பொறுத்தவரையிலே பெண்களுக்கு 1000 ரூபாய் என்று வலது கையிலே கொடுத்து இடது கையிலே இன்றைக்கு மின்கட்டண உயர்வின் அடிப்படையிலே அந்த 1000 ரூபாயை பிடுங்க நினைக்கிறார்கள். மின்சார கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி அனைத்து ஆட்சியர் அலுவலகங்களிலும் தமாக சார்பில் மனு அளிக்க அக்கட்சியினர் திட்டமிட்டுள்ளனர். சென்னையில் மட்டும் கடந்த 3 ஆண்டுகளில் 19 அம்மா உணவகங்கள் மூடப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் செயல்படும் அம்மா உணவகத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெள்ளிக்கிழமையன்று ஆய்வு செய்திருந்தார். இந்நிலையில் இதனை விமர்சித்து அறிக்கை வெளியிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சியில் 2021ஆம் ஆண்டு மே மாதம் வரை தமிழ்நாடு முழுவதும் 664 அம்மா உணவகங்கள் செயல்பட்டு வந்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு உணவின் தரத்தை குறைத்து பல அம்மா உணவகங்களுக்கு திமுக அரசு மூடு விழா நடத்தியதாகவும் தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி, கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் அம்மா உணவகங்களை மூடும் முயற்சியை திமுக அரசு கைவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் அம்மா உணவுகளை மூடிவிடுவோம் என புரளிகளை கிளப்பியதாக முதலை கண்ணீர் வடித்திருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். முதல்வரின் ஆய்வு குறித்து முன்கூட்டியே தெரிவிக்கப்பட்டு தரமான உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டதாகவும் சென்னையில் மட்டும் 407 அம்மா உணவகங்கள் செயல்பட்டு வந்த நிலையில் சுமார் 19 அம்மா உணவகங்கள் மூடப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே மூடப்பட்ட அம்மா உணவகங்களை திறப்பதுடன் புதிய அம்மா உணவகங்களை திறந்து தரத்துடன் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் இதற்கு பதிலளித்துள்ள சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, திமுக ஆட்சியில் சிறப்பாக செயல்பட்டு வரும் அம்மா உணவகங்களின் செயல்பாட்டை ஆய்வு செய்த முதலமைச்சரின் பெருந்தன்மையை பாராட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு மனமில்லை என தெரிவித்துள்ளார். திமுக அரசால் தொடங்கப்பட்டது என்பதற்காகவே புதிய தலைமைச் செயலகம் உள்ளிட்ட எத்தனை திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் முடக்கப்பட்டன என்பதை மக்கள் அறிவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். வங்கதேசத்தில் உள்ள தமிழர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் விரைந்து வழங்கிட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். வங்கதேசத்தில் இடஒதுக்கீடு தொடர்பான போராட்டங்களால் தற்போது நிலவும் பதற்றமான சூழ்நிலை காரணமாக தமிழர்கள் சிலர் தாயகம் திரும்ப முடியாமல் சிக்கி தவிப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. இதனை கருத்தில் கொண்டு அங்கு வசிக்கும் இந்தியர்கள் உள்ளூர் பயணங்களை தவிர்க்கவும் வெளியே நடமாடுவதை குறைக்கவும் இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் வங்கதேசத்தில் உள்ள தமிழர்களின் விவரங்களை பெற்று அவர்களுக்கு தேவைப்படும் அனைத்து உதவிகளையும் வழங்கிட அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையரகத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அதன் பேரில் வங்கதேசத்தில் உள்ள இந்திய தூதரகம் மற்றும் தமிழ் அமைப்புகளை தொடர்பு கொண்டு இருப்பதாகவும் தமிழர்களுக்கு தேவைப்படும் உதவிகளை செய்ய தயார் நிலையில் உள்ளதாகவும் அயலக தமிழர் நலன் துறை தெரிவித்துள்ளது. வங்கதேசத்தில் உள்ள தமிழர்களுக்கு உதவி தேவைப்படின் கட்டணமில்லா உதவி எண்களை தொடர்பு கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக பிரபல ரவுடி நாகேந்திரனின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கூறி அவரது மனைவி தேசிய மனித உரிமை ஆணையத்தில் மனு அளித்துள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பிரபல ரவுடி நாகேந்திரனுக்கு தொடர்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் நாகேந்திரனின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் பாதுகாப்பு வழங்கக் கோரி அவரது மனைவி விசாலாட்சி தேசிய மனித உரிமை ஆணையத்தில் மனு அளித்துள்ளார். அதில் தனது கணவர் 24 ஆண்டுகளாக சிறையில் ஆயுள் தண்டனையை அனுபவித்து வரும் நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அவருக்கு தொடர்பு இருப்பதாக பொய் தகவல்கள் பரவுவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் ரவுடி திருவேங்கடத்தை போன்று தனது கணவரையும் என்கவுண்டர் செய்ய காவல்துறை முடிவு செய்திருப்பதாகவும் விசாலாட்சி தனது மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தனது கணவரை மருத்துவ பரிசோதனைக்காக சென்னைக்கு அழைத்து வரும்போது என்கவுண்டர் செய்ய காவல்துறை திட்டமிட்டிருப்பதாக விசாலாட்சி குற்றம் சாட்டியுள்ளார்.
யுபிஎஸ்சி தேர்வை 3 நிலைகளாக நடத்துவது போல் நீட் தேர்வை 2 நிலைகளாக நடத்த மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது. நடப்பாண்டு இளநிலை நீட் தேர்வில் ஏற்பட்ட குளறுபடிகளை அடுத்து தேர்வு முறையில் மாற்றங்களை கொண்டுவர மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது. இதற்காக தேசிய தேர்வு முகமையை மேம்படுத்துவதற்கு ஒரு குழுவை அமைத்துள்ளது. அதன்படி நீட் தேர்வை எழுத்து தேர்வு முறைக்கு பதிலாக கணினி முறை தேர்வுக்கு மாற்ற பரிந்துரைக்கப்பட்டது. இந்நிலையில் இளநிலை நீட் தேர்வை முதல்நிலை தேர்வு, இறுதித் தேர்வு என 2 தேர்வுகளாக நடத்தப்படலாம் என கூறப்படுகிறது. முதல்நிலை தேர்வை எழுத்துத் தேர்வாகவும், இறுதித் தேர்வை கணினி முறையிலும் நடத்தும் திட்டம் பரிசீலனையில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சில தேர்வர்கள் முதல்நிலை தேர்வில் மோசடியை அரங்கேற்றினால் இறுதித் தேர்வில் வெற்றி பெறுவது கடினமாக இருக்கும் என்றும் கருத்து முன்வைக்கப்பட்டுள்ளது. மற்றொரு அம்சமாக முதல்நிலை மற்றும் இறுதித் தேர்வுகளுக்கு தனித்தனி ஏஜென்சிகளை ஈடுபடுத்தலாம் என கூறப்படுகிறது. முதல்நிலை தேர்வினை தேசிய தேர்வு முகமை நடத்துவதுடன் இறுதித் தேர்வு நடத்தும் உரிமையை தேசிய தேர்வு வாரியம், மத்திய இடைநிலை கல்வி வாரியம், எய்ம்ஸ் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றிடம் ஒப்படைக்க முடியுமா எனவும் ஆலோசிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரு வாரத்திற்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 2 நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. மைக்ரோசாஃப்ட் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக உலகின் பல பகுதிகளிலும் பல்வேறு சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தனிநபர் தரவுகளை பாதுகாப்பது எப்படி என்பது குறித்து மைக்ரோசாஃப்ட் கௌரவ மண்டல இயக்குநர் வெங்கடரங்கன் விளக்கமளித்துள்ளார். நியூஸ் 18க்கு பேட்டியளித்த அவர், மைக்ரோசாஃப்ட் கோளாறால் தனிநபர் தரவுகளுக்கு பாதிப்பு இல்லை என்று கூறினார். தனிப்பட்ட நபர்கள், ஒரு மாணவரோட கணினியிலையோ ஏதோ நேத்து வந்த பிரச்சனை வரல அப்படின்னா தனிநபர் கணினியில இது வராம இருக்குமா அப்படின்னா, இது CrowdStrike சாஃப்ட்வேர் பயன்படுத்த மாட்டோம் நீங்களும் நானும் நம்மளோட தனிப்பட்ட கணினியில். பட் நம்ம மைக்ரோசாஃப்டோட டிஃபெண்டர் பயன்படுத்தலாம், வேற செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் பயன்படுத்தலாம், இல்லைனா வேற ஒரு டிவைஸ் மாட்டலாம். அதில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். கொரோனா காலத்திலேயே நான் 4-5 இயர்ஃபோன் வச்சுட்டு இருந்தேன். பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் இருக்கிறவங்களாம் எல்லாரும் கால் வேணும், ஹெட்ஃபோன் இருக்கா, கடையெல்லாம் திறக்காத போது கேட்டாங்க. அது மாதிரி இன்னைக்குமே இந்த பேக்கப்னு ஒன்று நம்ம யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது புதுசாக ஒன்று கம்ப்யூட்டரில் கண்டுபிடிச்சலாம் நாங்கள் சொல்லலை. ஒரு கல்யாணம் இது எடுத்தீங்கனாலே தயிர் கெட்டு போயிடுச்சு, பால் கெட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்னு அந்த சமயக்காரர் யோசிப்பார். அந்த ஒரு பேக்கப் பிளான் அவருக்கே தெரியும். நம்மளை எல்லாருமே நடைமுறையில் செய்கிறோம். அது மாதிரி இந்த கம்ப்யூட்டர்ஸ்க்கும் நம்ம செய்ய வேண்டியது. ஏன்னா இதில் தான் நம்ம லைஃபே இன்னைக்கு இருக்கு. முன்னாடி நோக்கியா ஃபோன்னா என்ன சொல்லுவாங்க, இந்த பேட்டரியை கழட்டிட்டு வைக்கணும் அப்படிம்பாங்க. இன்னைக்கு எந்த ஃபோன்லையும் பேட்டரி கழட்ட முடியாது. அது எதுக்கு அப்படி சொல்றதுன்னா, அந்த உள்ள இருக்கிற பேட்டரியில அந்த இருக்கிற ஆசிட் லீக் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் அது சொல்றாங்க. அது அப்படி இல்லைன்னா ஒரு ஏர்டைட் ஜிப்லாக்ல நீங்க போட்டு வைக்கலாம். பாதுகாப்புக்கு யூடியூப்ல போனீங்கன்னா நிறைய இது இருக்கு. பட் என்ன சொல்ல வரேன், எப்போதுமே ஒரு பேக்கப் வச்சுக்கோங்க கையில. அதுதான் முக்கியமான விஷயம். அதுல இது சூப்பர் 30. இன்றைய நாளின் முக்கியமான 30 செய்திகளின் விறுவிறுப்பான அணிவகுப்பு. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களில் கடந்த ஒரு வார காலமாக தொடர் மழையால் பாதிப்புகள் ஏற்பட்டன. இதையொட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. பருவமழை பாதிப்புகள், மாவட்ட நிர்வாகம் எடுத்து வரும் நடவடிக்கைகள், மீட்புப் பணிகள் உள்ளிட்டவை தொடர்பாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது. காணொலி காட்சி வாயிலாக நடந்த இந்த கூட்டத்தில் நீலகிரி, கோவை மாவட்ட ஆட்சியர்கள், பேரிடர் மீட்புப் படை அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கோவை மற்றும் நீலகிரியில் மழை பாதிப்பு மற்றும் மீட்புப் பணிகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர்களிடம் முதலமைச்சர் கேட்டறிந்தார். மழை தொடர்பான முன்னறிவிப்புகள், மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுரைகளை வழங்கினார். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரும் 27ஆம் தேதி டெல்லி செல்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக பொறுப்பேற்ற பின் வரும் 27ஆம் தேதி நிதி ஆயோக் அமைப்பின் கூட்டம் நடைபெறுகிறது. நிதி ஆயோக் கூட்டத்தில் அனைத்து மாநில முதலமைச்சர்கள், யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள் மற்றும் மத்திய அமைச்சர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். பிரதமர் மோடி தலைமை தாங்கும் இந்த 9வது நிர்வாக குழு கூட்டத்தில் இந்தியாவை 2047ஆம் ஆண்டில் வளர்ந்த நாடாக மாற்றுவதற்கான தொலைநோக்கு திட்டம் குறித்து விவாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாநிலங்களுக்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை மற்றும் இதர நிதிகள் குறித்த பிரச்சினையை முதலமைச்சர்கள் முன்வைப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிதி ஆயோக் கூட்டத்திற்கு முன்னதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வரும் 23ஆம் தேதி தாக்கல் செய்யும் பட்ஜெட்டில் வளர்ந்த இந்தியாவுக்கான தொலைநோக்கு மற்றும் செயல் திட்டத்தின் பார்வையை வழங்குவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.